அன்பான தமிழர்களே, உங்களை ஷேக் வித் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரி மனநிலைமையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிரிஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். யூ ஆர் த மேன் ஆஃப் மை ட்ரீம்ஸ். உங்கள் கனவில் நீங்கள் யார் கண்டீங்களோ அவங்கள தான் நீங்கள் இப்போ நேசிச்சிட்ருக்கீங்க. மேபி இதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்க என்ன ட்ரீம் பண்ணாங்களோ, யார் வந்து அவங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க தான் இப்போ வந்து நீங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. அதுதான் அவங்களுக்கு. ஐ நீட் யூ லைக் எ ஹார்ட் நீட்ஸ் அ பீட். இதுதான் பாட்டம் டெக் எனர்ஜி. அவங்களால உங்களை மறக்கவே முடியல. ஒரு இதயத்துக்கு இதய துடிப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இந்த காதலும். ஸோ இதில் வந்து வேற மாதிரி யோசிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் இதுதான் நடந்துட்டுருக்கு பேக்ரவுண்டில். ஸோ நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது எண்ணங்கள் வச்சுருந்தா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இவங்க எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்ற பட்சத்தில் அவங்க எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் பார்க்கலாம். I'm sorry for letting you go through this phase alone. I stuck in a karmic situation, cannot find a way out. I promise you, soon I will find a way back to you. Please do what makes you happy. I will catch you அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மேபி உங்களை இப்போ தனிமையில் விட்டுட்டேன், நான் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் உனக்கு துணையாக இல்லை, இப்போது இந்த தருணத்தில் நான் உன்னை வந்து எல்லாத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ண நானே அலோவ் பண்ணிட்டேன், அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி உங்கள் காதல் ஏதாவது காமிக் சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி ட்ரபிள் ஏதாவது இருக்கலாம், இல்லைனா உங்களை யாராவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே தெரிஞ்சும் அவங்க வந்து உங்களை அதை கோ த்ரூ தனியாக பண்ண வைக்கிற துணையாக அவங்க நிற்காமல் போயிட்டாங்க அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் நான் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து சேருவேன், ஏன்னா யூ ஆர் மை ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, 2 கார்டு வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரிங் கனெக்ஷன். ஓ மை காட். இந்த கேரிங் கனெக்ஷனை வந்து இப்போ பிளாக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான், வேறு எதுவும் இல்லை. அவங்க மேலே வச்சுருக்க காதலில் கொஞ்சம் கூட எந்த கலப்படமும் இல்லை. இந்த கேரிங் கனெக்ஷன் அவங்களோட கனவு நீங்கள் தான், அவங்களோட எதிர்காலம் நீங்கள் தான். அவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான். பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் எங்கேயும் மாட்டிகிட்ருக்காங்க. மேபி சுத்தமாக பணம் இல்லை, இல்லைனா இப்போ நான் வெளியில் வந்தேன் அப்படின்னா என்னையும் காப்பாற்றிக்க முடியாது, உன்னையும் காப்பாற்ற முடியாது, கொஞ்சம் டைம் கொடு, இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை ஸ்டேபிள் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிறத இப்போதைக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன். ஆனால் அவங்களுக்கு நல்ல சாரி அவங்களுக்கு உங்களை பற்றின நல்ல ஒரு புரிதல் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் தான் வந்து இட்ஸ் லைக் ஏஞ்சல் ஆஃப் லவ் பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. அவங்களுக்கு இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை சுற்றி ஒரு பொறாமை எனர்ஜி இருக்குது. இதுதான் காமிக் எனர்ஜின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஃபேஸை நான் வந்து உன்னை தனியாக போக விட்டது என்னோடய தப்பு தான். பட் காமிக் வந்து நிறையா அவங்களுக்கு எகென்ஸ்ட் ஆஃப் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் உங்களை பற்றின புரிதல் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யாருக்கும் தெரியாமல் சில பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து மேபி உங்களுக்கே கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரகசியமாக ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது காமிக்கும் தெரியாது. அது உங்களுக்கே தெரியாதுங்கும்போது காமிக்க எப்படி தெரியும்? அதுதான் அவங்க உங்களுக்கு இன்டைரக்டாக சொல்ல விரும்புகிறாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது, பட் பிஹைண்ட் த சீன் நான் வந்து என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிவ் மீ சம் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சன். உங்கள் காதல் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு போய் அடையும். அங்கே தான் இருக்க போகிறீங்க இனிமேல். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா நீங்கள் ஒத்த கண்ணில் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 6 ஆஃப் கப்ஸ். இந்த காதல் வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அப்படின்னாவே இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். நியூ பிகினிங். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த பர்சன் உங்களோட ஆரம்பிக்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளான வாழ்க்கை. அதனால தான் அவங்க எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறாங்க. இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை தாண்டி அவங்களால வர முடியும். பட் இப்போ வரனால அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் சோட்ஸ். இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. அவங்க எதையோ பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நடந்த சம்பவங்கள் ஏன் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி திரும்ப திரும்ப வருது, எதனால், எங்கே அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. மேபி ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்கள சுற்றி நிறைய புக்ஸ் இருக்குது. அவங்க அவங்க வந்து உங்களை பற்றின ஒரு புரிதல் இருக்கு. எங்க இங்கே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கானோட ஃபோட்டோ இருக்குது. உங்களை அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான, என்ன சொல்கிறது, ஒரு தனித்துவம் நிறைந்த ஜீவனாக தான் அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் தான் உங்களோட சந்தோஷம் அவங்க தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம். அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கார்டு வந்து 3 ஆஃப் வான்ஸ். ஏதோ ஒரு விஷயம் அது சொன்ன மாதிரி சீக்ரெட்டாக ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணுறாங்க. பட் இது யாருக்குமே தெரியாது. ரொம்ப அவங்க மனசோட ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேப் இருக்குது, ரோட் மேப் மாதிரி. புட் யுவர் செல்ஃப் அவுட் தேர் அண்ட் யூ வில் பி ரிவார்டட் ஒன் வே ஆர் another. ஸோ உங்களையும் மேபி அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வர சொல்லலாம். ரொம்ப ஒரு இருக்கிற இடத்துலையே மாட்டிக்காதீங்க. இட்ஸ் லைக் என்ஜாய் யுவர் லைஃப். நீங்கள் வந்து வெளியில் வந்தால் தான் மேபி அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். சம்திங் இஸ் தேர். வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயோ பிரபஞ்சம் வந்து அவங்க வெளியில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. மேபி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருக்கலாம் இவ்வளோ நாளாக. அதை தாண்டி இப்போ வெளியில் வரதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அடுத்தது உங்களையும் வந்து கொஞ்சம், அதாவது வெளியில் வாங்க, லிட்டலாக வெளியில் வாங்க கூட இல்லை, கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்க சொன்னாங்க யூனிவர்ஸ், த வேர்ல்ட் கார்ட். ஓ மை காட், நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. உங்களை அவங்க தூரமாக இருந்து பார்க்குறாங்க. உங்களோட உலகம் வந்து இருக்க அழகாயிட்டே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து மேலே ஸ்டெப் அப் ஆகிட்டே இருக்கீங்க. மேலே மேலே போயிட்டே இருக்கீங்க. அதை வந்து அவங்களால உணர முடியுது. வாட் இஸ் இஸ் சைன்ஸ்? பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. அவங்க ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. தூரமாக இருந்து உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட அவங்களால பேச முடியல, உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு காமிக் எனர்ஜி வந்து அவங்களுக்கு ஒரு பெயின் அப்படிங்கிற ஒரு வலியை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களால அதை உணர முடியுது, அதை பார்க்க முடியுது. பட் அவங்களுக்கு தேவை இப்போ புது ஆரம்பம் தான். ஆனால் ரொம்ப சீக்ரெட்டிவாக சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த காமிக் அட்டாக்லேருந்து அவங்க தப்பிக்கணும்னு நினைக்கலாம். இல்லைனா வந்து கொஞ்ச நாள் நம்ம 2 பேரும் தனிமையில் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெளியில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கூட அவங்களோட எண்ணமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்க ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. அது மேபி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், பண்ணுற வேலையை நான் பின்னாடி பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் நீ என்னை சந்தேகப்படாத அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். அவங்க காமிக் சுச்சுவேஷனால உங்கள்கிட்ட வந்து அவங்க சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். பட் வாரியர் எனர்ஜி அதுதான் நான் பார்க்குறேன் இங்கே. கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லாயல் ஹார்ட். யாரோ ஒருத்தங்க, நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி, முன்னாடி போக போக உங்களுக்கான சப்போர்ட் தானாக வந்து அமையும். அது வந்து நீங்கள் பெருசாக தேட தேவையில்லை. கார்டியன் ஏஞ்சல், யூ ஆர் நாட் அலோன். அதுதான் நான் சொன்னேன். இங்கே உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டும் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட சப்போர்ட்டும் இருக்குது. இந்த கனெக்ஷன் வந்து எந்த தூரம் போனாலும் சரி, எத்தனை பேர் அதை அழிக்க முயற்சி பண்ணாலும் சரி, தட் வில் கிரவுண்ட். இப்போதைக்கு டேக் ரெஸ்ட்டு, டேக் நோட்டு. இங்கே பார்த்தீங்க, இதனால தான் அந்த ஃப்ளோவில் வந்து இப்படி நின்றுட்டேன். டேக் நோட் ஆஃப் இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ். இது உங்களுக்கும் பொருந்தும், உங்கள் பர்சனுக்கும் பொருந்தும். இப்போது இன்னைக்கு இல்லைனா இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு வரைக்கும் ஃபுல் மூன் இருக்குது. ஸோ ஐ மீன் நேற்றுல ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் சொல்ல வந்தேன். அதனால் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்குன்னு சொல்லிட்டேன். இட்ஸ் அபவுட் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும். ஸோ இந்த ஃபுல் மூன் எனர்ஜி உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட். அதில் ஃபோக்கஸை போடுங்க. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். உங்கள் பர்சன் இந்த கனெக்ஷன் மேலே அலாதி மரியாதை வச்சுருக்காங்க. ரொம்ப சீக்ரெட்டாக ஏதோ பயங்கரமாக ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரிசர்ச்லாம் முடிஞ்ச வாட்டி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா மொபைல் இருக்குது, புக்ஸ் இருக்குது, பின்னாடி வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்குது. மேபி உங்ககிட்ட வரணும் அந்த டிட்டர்மினேஷனுக்காக உங்களோட ஃபோட்டோவை அப்பப்போ பார்த்துங்க. நோ 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 நான் விட்டு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இட்ஸ் லைக் ஒன்றா சேர்றீங்க, அடுத்தது வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஜீவன் வருது. ரொம்ப அழகாக இருக்குது எனர்ஜி. ஸோ இப்போ இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை வச்சு நீங்கள் எதையும் வந்து முடிவு பண்ணிட வேண்டாம். ஒரு நீங்களாம் எதையும் அசியூம் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட சப்போர்ட், உங்களோட ஏஞ்சலோட சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்காமல் முன்னாடி போய்கிட்டே இருங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.